ஸோ ஹாய் கேஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்னைக்கு வந்து ஒரு ஜென்ரல் டாபிக், அதாவது நம்மளுடைய த வாய்ஸ் ஆஃப் நித்திலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்கு உண்டான வீடியோ. நம்மளுடைய நேயர் ஒருத்தர் அஞ்சிங் கொத்தடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர். இவ்வளோ நாள் பேய் மூஞ்சி வந்து டிபியாக வச்சுருந்தார். இப்போ அனுமார் மூஞ்சி டிபியாக வச்சுருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தது போதும் அப்படிங்கிறாரு. அவருக்கு வயசு 39 ஆச்சாம். ஒரு ஒரு பயனும் இல்லை, எது மேலேயும் எனக்கு பற்றும் இல்லை. இனிமேல் யோக மார்க்கம் தான், சித்த நிலை தான் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டாராம். விரக்தியில் இருப்பார் போல. சுழுமுனை வந்து முறைப்படி எங்கே போய் கற்றுக்கலாம், அதற்கு முதல்ல உணவு பற்றியும் சொல்லுங்க. எங்கே போனாலும் மாடன் சாமியார்கள் தாடி மீசை வைத்துக்கொண்டு வாய்க்கு வந்தபடி கப்ஸா விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, இந்த யுகத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? நான் வாயை திறக்காமல் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறேன்னா, நாக்கில் உள்ள புண்ணு கடிச்சிட்டுனா இல்லை உடம்பு சூடான்னு தெரில, வாய் ஓவராக பேசுகிறேன் போல். எனிவே இருக்கட்டும். ஸோ இவர் கேட்ட கேள்விக்கு அப்படி ரிவர்ஸில் வருவோம். இந்த யுகத்தில் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, இந்த யுகத்தில் பிறந்தேன் அப்படிங்கிறார் இல்லையா? இப்போ புராணங்களில் எடுத்து படித்து பார்த்தோம்னா, பாகவத புராணமாகட்டும், இன்னொன்று மூணு மண்டையில் நின்னது ஞாபகம் வர மாட்டேங்குது, மகாபாரதமாகட்டும், இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, களி துன்பமானது தான். சரிங்களா? அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. கலியுகம் அப்படிங்கிறது கவனச்சிதறல்கள் அதிகமாக இருக்கக்கூடியதற்குண்டான ஒரு காலம். உடல் வலிமை குன்றி இருக்கக்கூடிய காலம், மன வலிமை குன்றி இருக்கக்கூடிய ஒரு காலம். நேர்மை அப்படின்னா அப்படின்னு என்னடா, அது அகராதியிலிருந்தே அழிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான ஒரு காலம். அப்படியெல்லாம் நம்ம என்ன வேணாலும் பில்டப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம என்னென்னலாம் பில்டப் பண்ணுறோமோ அதில் ஒரு பகுதி நாமளும் அப்படி தான் இருப்போம். அதனால் இன்னொருத்தனை அயோக்கியன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கை அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அப்படிப்பட்டது தான் களி. சரிங்களா? இதர 3 யுகங்கள் சத்தியம், அது பேரே சத்தியம். அங்கே வந்து முழுக்க நிம்மதி, சத்தியம், அவரவர் தன் தம் தேவை அதற்கேற்றாற் போல மனசுக்கு எந்த விதமான கோணலும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. பின்ன திரேதா யுகம் வந்தது, துவாபர யுகம் வந்தது, இப்படியெல்லாம் வந்தது. இந்த இதர 3 யுகங்கள், சக்தி யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் 3 பார்த்தோம்னா, ஒரு கட்டமைப்பு இருந்தது, ஒரு கட்டுக்கோப்பு இருந்தது. அங்கேயும் தவறுகள் நடந்தது. ஆனா, அந்த நடந்த தவறுகளுக்கு பலன் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது? அவங்க வந்து உடனே அனுபவிச்சாங்க. இன்னொன்னு அவ்வளோ சீக்கிரம் அவர்கள் வந்து தவறு செய்வதற்கு முற்படல. சரிங்களா? ஏதோ ஒரு வகையில கடவுள் ஒரு உருவம் கொண்டு மக்கள் மத்தியில அவர்கள் இருந்தாங்க. இன்னொன்னு குருமார்கள் அப்படிங்கிறவங்க வந்து நல்ல தெளிந்த நற்குருமார்கள் அப்படிங்கிறவங்க அங்க இருந்தாங்க. ஸோ மக்கள் எதா இருந்தாலுமே அவர்கள்ட்ட ஈஸியா போய் அணுகிரலாம். இவங்க வந்து தெளிந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தெரிஞ்சவங்க அங்க இருந்தாங்க. ஈஸியா போய் அணுகிரலாம். அப்போ வழி நடத்தி செல்லுவதற்கு ஆட்கள் வந்து அங்க நெறைய பேர் இருந்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எது வேணும்னாலும் சரி, உலக சுகமானாலும் சரி, ஆன்ம முன்னேற்றமானாலும் சரி, 2க்குமே சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து இந்த இதர 3 யுகங்கள்லயுமே இருந்தது. தெரிஞ்சே தப்பு பண்ணுவேங்கிறவனும் இருந்தான். ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிங்கிறது இருந்தது. அதுலலாம் எந்த குறையும் கிடையாது. சரியான பாதை காட்டிக் குடுக்குறதுக்கு ஆள் உண்டு. அங்க அதற்கு மீறியும் நான் தப்பு பண்றேன்னா, அது அவன் அவன் மண்ட கொழுப்பு தான். சரிங்களா? என்ன துவாபர யுகத்துல என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இப்ப களிக்குள்ள கால் எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், இங்கேயும் நல்லவங்கலாம் இருக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா நம்மனால கண்டுபிடிக்க முடியாது. மேட்டர் அதான். யாரு கெட்டவன், யார் நல்லவனே நமக்கு தெரியாது. இவன் இவன் சரியா சொல்றான், இவன் பொய்யா சொல்றான்னு நமக்கு தெரியாது. அதுதான் இந்த களியினுடைய ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இப்ப இந்த இதர 3 யுகங்கள் வந்து ஏகதேசம் ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா, நமக்கு சரியான பாதை தெரியுது. நான் எங்க போறேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருது இருந்ததுனால, ஏகதேசம் துன்பங்கள் வந்து சிறு சிறு அளவுல இருந்தாலுமே, இன்னைக்கு பார்க்குற அளவுக்கெல்லாம் துன்பமெல்லாம் அங்க கிடையாது. அவங்க ஏகதேசம் நல்லபடியா தான் வந்தவர்கள் இருந்தாங்க. எங்க உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கோ, அங்க உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். எங்க உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறது குறைவா இருக்கோ, அந்த இடத்துல ஆன்ம முன்னேற்றம் அவ்வளோ வேகமா நடக்காது. நான் நடக்காதுன்னு சொல்லல, வேகமா நடக்காது. அதனால தான் ஆன்ம உலகத்திலிருந்து ஆன்மாக்கள் பூமி முதற்கொண்டு இதர உலகங்களுக்கு பிறப்பு அப்படிங்கிறது எடுக்க போறது. ஸ்தூல உடல் எடுத்து பிறப்பெடுப்பதற்குண்டான காரணம் என்னன்னா, அந்த இன்பம், துன்பம் 2யும் அனுபவிக்கும் பொழுது தான், நமக்கு அதிலயும் பார்த்தோம்னா, நமக்கு வேண்டப்பட்ட அந்த இன்பம்ங்கிறதை கடந்து, வேண்டாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது தான், அதை ஒப்புக்கொண்டு இது மாயை அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்வதற்காக, அந்த துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஏதுவான ஒரு கருவியா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல போம்போது, நீங்க அது இன்பமும், துன்பமும்னு பேரெல்லாம் வைக்க மாட்டீங்க. 2மே அனுபவம்ன்ட்டு கடந்து போயிருவீங்க. இந்த மாற்றம் எங்க எப்போ நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா, துன்பமான ஒரு சூழல் அப்படின்னு நாம ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுக்குள்ள போகும்பொழுது தான் இந்த மாற்றம் நடக்கும். அதனால தான் ஆன்மாக்கள் பிறப்பெடுப்பதற்குண்டான காரணம். சரிங்களா? இது எங்க இதர 3 யுகங்களை காட்டிலும் களி தான் சிறந்தது. அப்போ அந்த புராணங்களாகட்டும், அவங்க அந்த குருமார்களாகட்டும், ரிஷிமார்களாகட்டும் என்ன சொல்றாங்கன்னா, களி துன்பமானது தான். ஆனா,
இங்கே தான் ஏன் உன்னால் வேகமாக ஆன்ம முன்னேற்றம் அடைய முடியும். ஏன் இங்கே கவனச்சிதறல்கள் ஏகப்பட்டது உண்டு. இப்போ சோழர் காலத்திலேயே பரத்தையர் வீட்டிற்கு செல்வதற்கு அனுமதி உண்டு. ஆண்களுக்கு அனுமதி உண்டு. ஏன்? ஒரு கணவனும் மனைவி இருக்காங்க. அந்த கணவனுக்கு வந்து உடல் இன்பம் தேவைப்படுது. ஆனா, மனையாள்னாலும் ஒரு வயதிற்கு பிறகு அது மேல ஈடுபாடு, நாட்டம் அப்படிங்கிறது இருக்காது. அப்ப அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த வகையில எல்லாமே நேர்மையா தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்போ ஆனா, ஆண்களுக்கு வந்து ஒரு வயது கடந்துக்கிற வரைக்குமே, பெண்களை காட்டிலும் இன்னும் வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய வரைக்குமே அவர்களுக்கு அந்த எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். மேனுஃபேக்சரிங் அப்படி. அந்த காரணத்தினால அவர்கள் வந்து பரத்தையர் வீட்டிற்கு செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அனுமதி உண்டு. அதை ஒப்புக்கொண்ட பெண்களும் அன்னைக்கு உண்டு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ நிறைய வயசு வித்தியாசத்தில வந்து ஆணுக்கு வயது அதிகமாவும், பெண்ணுக்கு வயது குறைவாவும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னொன்னு 1ற்கும் மேற்பட்ட திருமணங்கள் அப்படிங்கிறத வந்து செஞ்சுக்கிட்டாங்க. நிறைய 2 பேர், 3 பேர்ன்னு மனையாள் வந்து அவங்களுக்கு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அன்னைக்கு அக்செப்டட். இன்னைக்கு இத சொல்ல முடியுமா? சொன்னாவே என்ன அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. காலமாற்றம். அப்ப இதற்கு முன் இருந்த யுகங்கள் வந்து மனசுக்கு எந்த விதமான கோணல் இல்லாம அவங்க நடந்துக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு நேர்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்க தான் செஞ்சது. இன்னைக்கு காணாம போச்சு. மனசாட்சியா, அப்படி அத நான் என் அகராதியிலேருந்தே அழிச்சுட்டேன்டா! அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு காலத்தில வாழ்ந்துட்டோம். மீனிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். இந்த டிஸ்ட்ராக்ஷன தாண்டறதுக்குன்னு ஒருத்தன் முயற்சி செய்றான் பாருங்க. அது வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அத தாண்டறதுக்கு முயற்சி செய்றோம் பாருங்க. இதர 3 யுகங்கள்ல நீங்க 10 எட்டு எடுத்து வச்சா தான் சாமிய போய் பார்க்க முடியும்னா, இங்க ஒரே எட்டு 2 எட்டுல நீங்க போய் சாமிய பார்த்துரலாம். எங்க? கலியில. கலியுகம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கக்கூடிய விஷயம். இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, துன்பத்தில மேல மட்டும் கவனம் செலுத்துறாங்க. அந்த துன்பத்தை எப்படி என்னுடைய வழிப்பாதைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறதே இல்ல. பக்தி அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க இருக்கக்கூடியதுல முக்கியமான ஒரு விஷயம். நல்லா பாருங்களேன். எல்லா மதங்கள்லயுமே யோக பயிற்சிகளுக்கு உண்டான வழி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா, அதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது மக்கள் மீது செல்லாது. இந்த கலியுகத்தில வந்த ஞானியர்கள் எல்லாருமே நூற்குறிப்பு முதல் கொண்டு கொடுத்த போதனைகள் என்னவா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க என்ன மதம், என்ன சமயம், எத வேணாலும் எடுத்துக்கங்க. அங்க வந்த ஞானியர்கள் இந்த கலியுக மாந்தர்களுக்கு எதை போதித்தார்கள்ன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். பக்திய மட்டும் தான் போதிச்சிருப்பாங்க. ஏன்? ஏன்னா இங்க உட்கார்ந்து அவனுக்கு பயிற்சி பண்றதுக்கு நேரம் இல்ல, உடல் வலு இல்ல, மனதுல பொறுமை இல்ல. இது எதுவுமே கிடையாது. அப்ப எதுவுமே கிடையாது. இப்ப கடைசிக்கு என்ன வழிய பின்பற்றலாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டா, பக்தி மார்க்கம் ஒண்ணு தான் வழி. அதனால தான் இந்த கலியுகம் முழுக்க வந்த எல்லா ஞானியர்களுமே பக்தியை போதித்தார்கள். இன்னைக்கு அதையவே நெறைய பேர் காசுக்காக அந்த பக்திய பத்தி பேசாம, முழுக்க யோக மார்க்கம், யோக மார்க்கம், யோக மார்க்கம்னு சொல்லியே மக்கள வந்து குழப்பி வைக்கிறதே ஒரு வழியா போச்சு. இன்னைக்கு அப்படியும் நடந்துகிட்டு தானே இருக்கு. ஸோ இந்த பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தான், இந்த கலியில வந்து எளிமையில கலிய தாண்டுவதற்கும், இறைவனிடம் சென்று அடைவதற்கும் உண்டான ஏதுவான ஒரு வழி. நம்மளுடைய சமயம்னு சொல்லக்கூடிய சைவ சமயமாகட்டும், வைணவ சமயமாகட்டும் 2மே என்ன சொல்றாங்க? பக்தி மார்க்கத்த மட்டும் தான் அதிகமா போதிச்சாங்க. ஏன்? ஏன்னா, அதுதான் இங்க நம்மனால பண்ண முடியும். இப்ப அதுவுமே வந்து கரப்ட்டான மாரி ஆயிப்போச்சு. கோயிலுக்கு போய் நீங்க உங்களுக்கு நல்ல எண்ணம் குடுங்க, முக்தி கிடைக்கும்னா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்க கொண்டோய் காச கொண்டா, பணத்த கொண்டா, பொண்டாட்டிய கொண்டா, புருஷன கொண்டா இதானே இங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். விச் இஸ் வெரி ராங். புரியுதுங்களா? களியினுடைய அந்த அந்த ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ களியில பிறக்கறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் உண்மையாலுமே. ஏன்னா, இதுதான் இறைவனிடம் எளிமையில சென்று சேர்வதற்குண்டான வழி. அந்த டிஸ்ட்ராக்ஷன நீங்க நிறுத்தியே ஆகணும். முந்தின யுகங்கள்ல வந்து டிஸ்ட்ராக்ஷனே இல்ல. உங்களுக்கு இந்த உடல் இன்பமோ, இல்ல இந்த உலக இன்பமோ 2மே உங்களுக்கு சமம், சராசரி. இதுல என்ன போய் இருக்கு? அப்படியா வேணுமா? ஓகே. கிடைக்கும். அப்படிதான் இருந்தது. அதனால உங்களுக்கு மெனக்கெடுறதுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல. இங்க நீங்க மெனக்கெடணும். உலக இன்பமானாலும் மெனக்கெடணும். அருள் இன்பமானாலும் மெனக்கெடணும். உங்களுக்கு எது வேணும்னாலுமே அத நோக்கி போகணும்னு நீங்க முற்பட்டு இங்க மனதினுடைய பலம் அதிகமா இருக்குங்க. ஆனா, அந்த மனதினுடைய பலத்த பயன்படுத்துறதுக்கு இல்லாம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நெறைய இருக்கும். நீங்க அந்த ஒண்ண மட்டும் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா போதும். ஈஸியா சென்று சேர வேண்டிய இடத்துக்கு போயிரலாம். 4 யுகங்கள்லயுமே மனத வந்து அடக்கி தான் ஆகணும். அதுல மாற்று கருத்து இல்ல. இங்கே கொஞ்சம் பிராக்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஆனா அட்வான்டேஜ் என்ன? முந்தின 3 காட்டிலும் இந்த களின்னு சொல்லக்கூடியதுல மனச அடக்கறக்கு முற்படும்பொழுது வேகமா அதனுடைய வேலை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ களியில பிறக்கறதுக்கு நம்ம பாவம் பண்ணல. களியில பிறக்கறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். பக்தி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கையில புடிச்சுக்கிட்டோம்னா போதும். சரிங்களா? அடுத்து என்னென்னலாம் சொன்னாரு? மாடர்ன் சாமியார்கள் தாடி மீச வச்சுக்கிறாங்க, கப்ஸ் அடிக்கிறாங்க, பொய் சொல்றாங்கன்னு சொல்றாரு இல்லையா? எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க பொய் சொல்றாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு விரிவடைஞ்சிருந்ததுன்னா, இந்த கமெண்ட்டே வந்திருக்காதே.
ஸோ நமக்கு நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? காலி குடம் கூட தழும்பாது. அப்போ பிறர் வந்து பொய் சொல்றான்னா, எனக்கு எனக்கு எப்படி அறிவு இருக்கு? அவன் பொய் சொல்றான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க சொல்ற நிலைய வந்து அவர்கள் அடையலேன்னு சொல்லலாம். அது ஓகே. ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அதற்காக அவர்கள் சொல்லுவது பொய்ன்னு எப்படி ஆயிரும்? அவங்க ஒண்ணு படிச்சிருப்பாங்க. அவங்க பிராக்டிஸ் பண்ணி அவங்க முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னதாகவே அவங்க பாடம் சொல்லி தந்துட்டு வந்திருப்பாங்க. விச் இஸ் வெரி ராங். பட் தட் இஸ் ஓகே. ஆனா அவங்க சொல்ற செய்தி கரெக்ட்டா இருக்கும். இல்லையா? ஸோ அவங்க எப்படி வந்து பொய் சாமியார்கள்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்கள பொய் சாமியார்கள்னு சொல்ற அளவுக்கு நமக்கு முதல்ல அறிவு இருக்கா? எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரியுமா? நான் தான் வந்து ஒரு நிலை அடைஞ்சுட்டேனா? தெரியாது. காசு பணம் வாங்குறாங்கங்கிறதுக்காக அவங்க பொய் சாமியார்ன்னு ஆயிற மாட்டாங்க. காசு பணம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து, இன்னைக்கு அது என்னமோ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இது சரி, தப்புன்னு எனக்கு சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. சரி அப்புறம் அவங்க அத வந்து ஒரு பொழப்பா மாத்திக்கிட்டாங்க. என்ன ஞானம் சொல்லி தர்றது பொழப்பா மாறி போச்சு. தப்பு தான். பண்ணக்கூடாது தான். ஏன்னா, அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஒரு ஆன்மாவினுடைய உரிமை. தெரிஞ்சு கொள்ளுவது, கற்றுத் தருவது அப்படிங்கிறது. சரி பரவால்ல. இன்னைக்கு கால சூழல்னு வச்சுக்குவோமே. அதனால 5000மோ, 10,000மோ 1,50,000 வரைக்கும் 10,00,000 வரைக்கும் வாங்குற ஆட்கள்லாம் உண்டு. சரி இது ஒரு சூழல். இப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரி நீங்களும் கட்டிட்டு தான் போறீங்க. அங்க மொதல்ல போனீங்களா? அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்களா? இல்ல காசு புடுங்கிக்க மட்டும் தான் இருக்கிறாங்கங்கிறது தான் நமக்கு தெரியுமா? இந்த உலகத்தில வேற வேற மனுஷனே கிடையாதா? எல்லா மனுஷனுமே காசு புடுங்கி தானா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ என் கண் பார்வை கண் எப்படி இருக்குன்னா, இந்த குதிரைக்கு அது ஒருத்தர் கடிவாளம் இல்லைன்ட்டார். தேடி பார்த்தேன் கடிவாளம் இல்ல. இந்த கண் மறைப்பு இருக்கு இல்லையா? இதற்கு ஏற்றாற் போலவே தான் இருக்கு. நான் இன்னும் விரிவடைஞ்சு இந்த உலகத்தில யார் இருக்கா, என்ன ஏதுன்னு நான் தேடியெல்லாம் போகவே இல்ல. நான் ஒரு 4 பேர்த்த பார்த்துருப்பேன். அவன் பூரா காசு புடுங்கி. அவன் பூரா ஏமாத்துறான். அப்படிங்கிற எல்லா ஒரு மனக்கண்ணோட்டத்துக்கு நானே வந்துட்டேன். அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இதுவே ஃபர்ஸ்ட்டு தப்பு. சரிங்களா? இதுவே வந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு இல்ல முதிர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆன்மாக்கு இருக்கக்கூடிய மனோநிலையே கிடையாது. இது வந்து சும்மா ஒரு ஒரு இம்பல்சிவா எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? எ எது மேலயும் பற்று இல்ல. இனிமேல் யோக மார்க்கம் தான். சித்த நிலை தான் வேணும். சூழ்முறையை திறப்பதற்கு எப்படி ஆ உணவு பத்தியமெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சும்மா இம்பல்சிவா எடுக்கக்கூடிய முடிவுகள். ஏன்னா, ஏதாவது வாழ்க்கையில நமக்கு தேவைப்பட்டது அப்படிங்கிறது நடக்காம இருக்கும். அதனால ஒரு வெறுப்பு, விரக்தி அப்படிங்கிறது வரும். நம்ம ந யூடியூப்ல கமெண்ட்ல எப்பவுமே ஒருத்தர் வருவார். அவர் அந்த ஒரு கேட்டகரி தான். சொல்லியும் அவருக்கு வந்து அவருக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அவருக்கு இன்னும் புரியல. சரி ஆயுசு வீணாகும். அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு விருப்பப்பட்டது வாழ்க்கையில கிடைக்கலன்னா உடனே விரக்தி. கடைசியில என்ன உடனே சொல்லிருவோம். ஒரு 4 வீடியோ பார்த்திருப்போம். 2 புக் படிச்சிருப்போம். அவங்க என்ன சொல்லும் உடனே? எல்லாமே பொய். அந்த எல்லாமே பொய்ங்கிறது வந்து ஒரு ட்ரிகர் வேர்டா நம்ம எடுத்துக்குவோம். உலகத்தில எதையும் முயற்சி செஞ்சு, நான் தோத்தேன் அப்படின்னு சொன்னா, ஏன் தோத்தேன்னு கேள்வி கேட்க மாட்டோம். எனக்கு விருப்பப்பட்டத வந்து அடையணும் அப்படிங்கக்கூடிய அந்த முயற்சி அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்காது. சரியான முடிவு அப்படிங்கிறத நம்ம எடுக்க மாட்டோம். இதனால வந்து ஆன்மீகத்த ஒரு 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 தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியான்னு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா உண்டு. பாருங்க, எங்கேயாவது இவரு "அஞ்சின் கொத்தடிமை" அவருக்காக நான் இது அத்தனையும் பேசிட்டு இருக்கல. அவருடைய கமெண்ட்டு இத்தனையும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு இதா இருந்தது. இது அவருக்கு மட்டும் இல்ல. இது எல்லாருக்குமே. சரிங்களா? எல்லாரும் பொதுவா தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா அப்படி வேற எங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. அவருக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு. அப்போ வாழ்க்கையில வந்து வெறுப்பு, விரக்தி அடைஞ்சவங்க வந்து சாமியார் ஆக முடியாது. சாமி யாருன்னு தெரிஞ்சுக்கவும் முடியாது. அது தானா உள்ளிருந்து பூக்கணும். அது பூத்தா தான் வந்து அது தனியா நடக்கும். எந்த சாமியாரும் வாழ்க்கைய வெறுத்தெல்லாம் போனவன்லாம் உண்மையாலுமே ஞானியாலாம் ஆகுறது கிடையாது. அவங்க இயற்கையாவே அந்த மனோநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? அதற்கு நம்ம முயற்சி செய்யலாம். இந்த உலக வாழ்வோடு இருந்தே முயற்சி செய்யணும். கல்யாணம் பண்ணிக்கங்க. நடக்கலைன்னா விட்டுருங்க. நீங்க முயற்சி செஞ்சு நடக்கல சரி பரவாயில்லைங்க. சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு சில ஏன் நடக்காம போயிருக்கும்? நீங்க உங்களுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பீங்க. அதற்குள்ள தான் அது நடக்கணும்னு நீங்க விருப்பப்படுவீங்க. அது நடக்காது. அ அது மீறினா வேற ஏதாவது நடக்கும். இல்ல, இல்ல எனக்கு இப்படிதான். அப்ப இது இப்படிதான் அப்படின்னா, அதுக்குள்ள அது நடக்கல. விடுங்க பரவால்ல. இந்த உலகம் அது ஒண்ணு தான். கல்யாணம் ஒண்ணு தானா? இதுல வேற எந்த எந்த சுகமுமே இந்த உலகத்துல இல்லையா? நல்ல வேலைக்கு போங்க. காசு பணம் சம்பாரிங்க. உண்டான வேலையெல்லாம் பாரு சோறு திங்கணும்ல. உடம்பு உடுப்பு போட்டுக்கணும்ல. தலைக்கு மேல கூரை வேணும்ல. அதுக்கெல்லாம் என்ன பண்றது? சாமியாரா போனா என்ன பண்ணலாம்? போய் எங்கேயாவது மடத்துல தங்கலாம். இன்னைக்கு மடமே கிடையாது. எல்லா மடமுமே பூரா ஹோட்டலா மாறி போச்சு. ஒரு நாளைக்கு அப்படி பார்த்தாலே மினிமம் ரூ. 700லேருந்து ரூ. 900 கட்டணும். சரிங்களா? சோறு பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கலாமா? கோயிலுக்கு போய் உண்டை கட்டி வாங்கி தின்னுக்கலாமா? இன்னைக்கு அதுவுமே நெறைய இல்லாம போயிட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு தக்காளி சோறோ, இல்ல ஒரே ஒரு இது தயிர் சோறு போட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் நமக்கு கொஞ்ச நாள்ல போர் அடிச்சு போயிரும். பின்ன வேற என்ன பண்றது? உடுக்கறதுக்கு உடுப்பு யார்ட்டயோ போய் கேட்டு வாங்கிக்கலாமா? புரியுதுங்களா நான் எங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஞானியர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் எதுவுமே தேவை இருக்காது. நமக்கு தேவை இருக்கும்.
அண்ட் நீங்க அப்படி போகும்பொழுது உடல் நலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாமே இதுதான். சித்த மார்க்கம் தான். இனிமே யோக மார்க்கம் தான். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சரி யோக மார்க்கம் பயிற்சி பண்ணா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு பத்தியம் என்ன இருக்கணும்னு தெரியுமா? அகத்தீஸ்னார் உங்களுக்கு கரெக்ட்டா யோக நிலை அப்படிங்கிறது சித்திக்கணும் அப்படின்னு சொன்னா, அ பச்சரிசி சாப்பாடு, அ அரை வேள அதுவும் ஒரு வேள தான் திங்கணும். எப்போ? மத்தியானம் வேள. அரை வயிறு தான் திங்கணும். ஒரு வேள. ஒரு பசுமாட்டு பால் ஊத்தி சாப்பிடணுங்கிறாரு. ராத்திரி நேரம் ஒரு 1/2 டம்ளர், ஒரு அரை வயிறு கூட நிறையாத அளவுக்கு அதே ஒரு பசுமாட்டு பால குடிச்சுக்கணுங்கிறாரு. 24/7 நம்ம யோகமா இருக்க யோக பயிற்சியில தான் இருக்கணும். வாசிப்புடி அப்படிங்கிறாரு. முடியுமா? வயிறு நம்ப, 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 நம்ப நம்மளுடைய உடலினுடைய அவயங்களினுடைய செயல், அந்த சக்தி அப்படிங்கிறது அந்த செரிமானத்திற்கு, அப்புறம் கழிவ வெளியேத்துறதுக்கு இதுக்கெல்லாம் போய்க்கிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த உடல பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு குரு வேணும். இன்னைக்கு எந்த குரு போய் எங்க போய் தேட? ஸோ, அதனால இந்த சும்மா இம்பல்சிவா இது எனக்கு ஏதோ நடக்கல, வாழ்க்கையில ஏதோ ஒரு விரக்தி இருக்கும். நெறைய பேர்னால அது ஒத்துக்க கூட முடியாது. அதான் அது. எனக்கு வெறுப்பு, விரக்தி எல்லாம் இல்லைங்க. நான் உண்மையாலுமே பக்குவமா இருக்கிறேங்க அப்படின்னு. கோடி கும்பிடு. போயிட்டே இரு சாமி. நான் சொல்றது என்னைக்காவது ஒரு நாள் புரியும். அந்த என்னைக்காவது ஒரு நாள் புரியும்பொழுது ஆயுசு கழிஞ்சு கடந்து போயிருக்கும். நம்ம திருப்பி பார்க்கும்பொழுது, "ஐயய்யோ! இப்படி பண்ணக்கூடாதா, பண்ணிட்டேனே!" அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு நம்ம வந்துருவோம். அது முட்டாள்தனம். அப்ப இருக்கிற இடத்துல இருந்தே முட்டாள்தனமா நம்ம நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு சரியான வழிப்பாதையில போகணும். சும்மா வெறும் பேச்சுக்கு வந்து எனக்கு அது அது பிடிக்கல, இது பிடிக்கல. இதெல்லாமே மாயை தானே. இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் பேசுறக்கு. நமக்கு நாமளே வந்து ஏமாத்திக்கிறதுக்கு உண்டான பேச்சு தான். ஸோ பார்த்து நடந்துக்கங்க. ஏன்னா, ஆன்மீகம்ங்கிறது வந்து ஏதோ தனியா ஏதோ ஒரு ஒரு தீவு போல இருக்கக்கூடியது இல்ல. அது 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 சராசரி வாழ்வு. எத்தன காணொளிகள் பார்த்துருக்கோம். எத்தன ஞானியர்கள பத்தின செய்திகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவங்க எல்லாருமே என்ன சொல்றது? மனப்பக்குவம். சரி எல்லாத்தையும் வுட்டு போட்டு, தனியா போய் உட்கார்ந்தா மட்டும் எப்படி மனப்பக்குவம் வரும்? ஒரு ஒரு வண்டிய கொண்டு போயி கோயில் வாசல்ல நின்னீங்கன்னா, அவன் ரூ. 20 டோக்கன் போடுவான். இத்தனைக்கும் கோயில் வாசல்ல கூட நிறுத்தியிருக்க மாட்டீங்க. ரோட்ல தான் நிறுத்தியிருப்பீங்க. அங்க வந்து ரூ. 20 டோக்கன் போடுவான். அவன் ஏமாத்துறான்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த மாரி சூழல்ல மனோநிலை என்னவா மாறும்? எல்லா இடத்துலயும் மனோநிலை வழக்கமா சொல்ற அதே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு அழகான புள்ள சொரக்குன்னு இப்படி கிராஸ் ஆகுது. என்ன பண்ணுவீங்க? பேசாம இருக்கிற வேலைய ஒழுக்கமா பார்த்துக்கிட்டு இருந்திருந்தாவது, நிம்மதியாவாது பொழப்பு ஓடி இருந்திருக்கும். இல்லையா? இல்ல ஒழுக்கமா வேலை பார்க்கறதுக்காவது முயற்சியாவது செஞ்சிருந்திருக்கலாம். எல்லாத்தையும் வுட்டு போட்டு வந்தீங்க. சாமியாருங்கிற பேச்சுல உட்காந்துட்டு அத பயிற்சி பண்றேன், இத பயிற்சி பண்றேன்னு உட்காந்தும் போட்டு, மனசு ஊர சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா, என்ன பயன் இருக்கு? அதுக்கு பேசாம இருக்கிற இடத்துல இருந்துட்டே ஒழுக்கமா மனப்பக்குவத்த பார்த்துட்டு போயிரலாமே! மனப்பக்குவம் தான உண்மையாலுமே ஆன்மீகத்திற்கு உண்டான ஒரு உண்மையான வழி. நீங்க யோக பயிற்சி மூச்சு புடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. மூச்ச புடிச்சா மட்டும் தான் என்ன பண்றோம்? சரி, மூச்ச வந்து நல்லா அடக்கி ஒடுக்கி நிறுத்திட்டீங்க. உன் புத்தி ஊர் சுத்திட்டு இருக்கு. என்ன பயனு? ஒரு பயனும் இல்லையே! ஸோ, அதனால மனப்பக்குவத்திற்கு உண்டான வழி பாருங்க. மனப்பக்குவம் காட்டுக்கு போனா தான் வரும்னு அவசியம் இல்ல. ஊருக்குள்ள இருந்தா தான் வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது பெஸ்ட்டா நமக்கு வந்து வேலை செய்யும். ஏன்னா, இங்க தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி. சரி காட்டுக்கு போறீங்க, மனச பக்குவப்படுத்தி வச்சுட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. திருப்பியும் ஒரு புள்ள சொர்றக்குன்னு ஒண்ணு கிராஸ் ஆகுது. என்ன பண்ணுவீங்க? ஆஹான்ட்டீங்கன்னா முடிஞ்சுது. நீங்க 5, 10 வருஷம் அங்க இருந்து மனச பக்குவப்படுத்தினேன்னு வேஷம் போட்ட எல்லாம் கலைஞ்சு போயிரும். சரிங்களா? அதனால இது இது ஒரு அர்த்தமற்றதுங்க. எனக்கு அது வேண்டாம், இது வேண்டாம். திருவருள் எல்லாம் வாய்க்கும். அர்த்தமற்ற ஒரு விஷயம். எனக்கு வேடிக்கையா இருக்கு நெறைய பேரு சொல்றது. எல்லாத்தையும் விட்டுறணும். இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தப்பு. உங்களுடைய பேசிக் நீட்ஸே நீங்க தப்புன்னு சொல்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு தெரியல. சாமி கண்டுக்க கூட கூடாது. அது என்ன பண்ணும் தெரியுமா சாமி? இந்த பக்கம் இந்த பிறவில செத்து போயிட்டேன்னா, மறுபடியும் அனுப்பிச்சு விடும். "நீ பாரு நீ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்க. இதெல்லாம் மேலலாம் உனக்கு இன்னும் ஆசை இருக்கு. நீயே இல்லைன்னு உன்னை ஏமாத்திருக்க. போய் இன்னொரு உடம்பு ஆணாவோ, பொண்ணாவோ, அழியாவோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போய் அத அனுபவின்னு அனுப்பிச்சு விட்டுரும் கீழ." சாமியெல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிட்டெல்லாம் இருக்காது. அதுக்கு வேற வேலை இல்ல. ஸோ, அதனால இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள்ங்க. இருக்கிறபடி இருந்து மனப்பக்குவத்துக்கு உண்டான வழிய பாருங்க. திரும்ப திரும்ப கீதா உபதேசத்திலே அவர் என்ன சொல்றாரு? கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோகம் சிறந்தது அப்படிங்கிறார் கண்ணவரான். அது என்ன கர்ம சந்நியாசம்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது. அதை காட்டிலும் கர்ம யோகமே சிறந்தது. அதுதான் எளிமையில இறைவனிடம் சென்று சேருவதற்குண்டான வழி. அது என்ன கர்ம யோகம்? இருக்கக்கூடிய இடத்தில் அனைவரோடும் சேர்ந்திருந்து தாமரை இலை தண்ணீர் போல் இருப்பதற்குண்டான மனப்பக்குவத்தை யார் ஒருவன் அடைகிறானோ அவன் நித்திய சந்நியாசி அப்படிங்கிறார். அவன் 4 பொண்டாட்டி கட்டியிருந்தாலும் சரி, அவனே நித்திய சந்நியாசி அப்படிங்கிறார். அதுதான் சிறந்தது. அதுதான் சிறப்பு. கலியுகத்துக்கு அதுதான் எளிமையும் கூட. அதை மட்டும் முயற்சி பண்ணுறதுக்கு வழியை பாருங்க. இந்த வாழ்க்கையில் வந்து எனக்கு நான் ஒரு சில முயற்சி பண்ணேன். எனக்கு எதுவும் கிடைக்கலங்கிறதுக்கு உண்டான
வெறுப்புக்காகலாம் வந்து இல்லை கையாலாகாத தனத்துக்கெல்லாம் ஆன்மீகம் அப்படிங்கிறத ஒரு ஒரு கோலா எடுத்துட்டு பயணிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. இது திரும்பவும் சொல்றேன். இது அவருக்காக மட்டும் இல்ல. இந்த காணொளி பார்க்குற எல்லாருக்காகவும் சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி. ரைட்? ஸோ இதான் இன்னைக்கு உண்டான செய்தி. 20 நிமிஷம் பேசுவேன்னு எதிர்பார்க்கல. பேசிட்டேன். புடிச்சிருந்திருக்கும், பெருமைப்பட்டு இருந்திருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நன்றி.